வரலாற்றில் போர்களும் பேரரசுகளும் மட்டுமல்ல, புதையல்களும் மனிதர்களின் கற்பனையை ஆக்கிரமித்திருந்தன. உலகின் பல பகுதிகளில் எண்ணற்ற பொக்கிஷங்கள் பற்றிய கதைகள் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வருகின்றன. சில புதையல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, சில புதையல்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பொக்கிஷங்கள் மட்டும் இன்று வரை மர்மமாகவே இருக்கின்றன. அவை உண்மையிலேயே இருக்கின்றனவா? இருந்தால் அது எங்கே என்ற கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. இன்று உலக வரலாற்றின் மிகப்பெரிய பொக்கிஷங்களின் கதையை பார்க்கலாம். முதலில் உலகின் மிகவும் பிரபலமான வைரங்களின் ஒன்றான கோஹினூரை பற்றி பார்ப்போம். ஒளியின் மலை என்று பொருள்படும் இந்த வைரம் பல நூற்றாண்டுகளாக அரசர்களின் கைகளில் சுற்றித் திரிந்தது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வைரம் முதலில் தென்னிந்திய அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் கருதப்படுகிறது. பின்பு பல போர்களின் மூலம் இந்த வைரம் பல பேரரசுகளின் கைகளுக்கும் மாறியது. முகலாயர்கள், பாரசீக ஆட்சியாளர்கள், ஆப்கன் தலைவர்கள் மற்றும் சீக்கிய அரசர்கள் என பலரும் இதை வைத்திருந்தார்கள். இறுதியில் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்த வைரம் இங்கிலாந்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. இன்று கோஹினூர் லண்டனில் இருக்கக்கூடிய டவர் ஆஃப் லண்டன் அரச குடும்ப நகைகளின் ஒரு பகுதியாகவும் பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் இந்த வைரம் யாருக்கு சொந்தமானது என்ற விவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் இதன் மீது உரிமை கோருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து வரலாற்றின் மிகப்பெரிய மர்ம பொக்கிஷங்களில் ஒன்றான அம்பர் ரூமை பற்றி பார்ப்போம். இது சாதாரண நகை அல்ல, முழுவதும் அம்பர் கற்களாலும் தங்க அலங்காரங்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அறை. இதனை உலகின் 8வது அதிசயம் என்று கூட சிலர் அழைத்தார்கள். இந்த அற்புதமான அறை முதலில் ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டு பின்பு ரஷ்ய அரச குடும்பத்திற்கு பரிசாகவும் வழங்கப்பட்டது. பல ஆண்டுகள் அது ரஷ்யாவின் பெருமையாகவும் இருந்தது. ஆனால் 2ஆம் உலகப் போரின் போது நாசி ஜெர்மனி அதை கைப்பற்றியது. போரின் இறுதியில் அம்பர் ரூம் திடீரென காணாமல் போய்விட்டது. அது குண்டுவீச்சில் அழிந்ததா, ரகசியமாக மறைக்கப்பட்டதா, அல்லது இன்னும் எங்காவது நிலத்தடியில் இருக்கிறதா என்று இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. உலகின் மிகப்பெரிய காணாமல் போன பொக்கிஷங்களில் இதுவும் ஒன்று. அடுத்தது டெம்ப்ளர் புதையலின் கதைக்கு செல்லலாம். நடுத்தர காலத்தில் நைட்ஸ் டெம்ப்ளர் எனப்படும் வீர அமைப்பு ஐரோப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்புகளில் ஒன்றாக இருந்தது. அவர்கள் போர்களிலும் வங்கித்துறையிலும் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். 1307ஆம் ஆண்டு பிரான்ஸ் மன்னர் 4ஆம் பிலிப் டெம்ப்ளர் அமைப்பை திடீரென கலைக்க உத்தரவிட்டார். ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அமைப்பின் பெரும் செல்வம் எங்கே போனது என்பது தெரியவில்லை. அவர்களின் தங்கம், வெள்ளி மற்றும் மதிப்புமிக்க பொருட்கள் இரகசியமாக மறைக்கப்பட்டதாக பல கதைகள் கூறுகின்றன. சிலர் அந்த புதையல் ஸ்காட்லாந்தில் இருப்பதாகவும் நம்புகிறார்கள். சிலர் அது கடலுக்கு அடியில் மறைக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். ஆனாலும் உறுதியான ஆதாரம் எதுவும் இன்று வரை கிடைக்கவில்லை. அடுத்தது தென் அமெரிக்காவின் மிகவும் புகழ்பெற்ற புதையல் கதையான எல் டோரடோவை பற்றி பார்க்கலாம். இது ஒரு நகரமா, ஒரு மன்னரா அல்லது வெறும் கற்பனையா என்பது கூட உறுதியாக தெரியாது. ஆனால் பல நூற்றாண்டுகளாக ஆயிரக்கணக்கான மக்கள் இதை தேடி அலைந்திருக்கிறார்கள். ஸ்பானிய ஆய்வாளர்கள் தென் அமெரிக்காவில் தங்கத்தால் நிரம்பிய ஒரு நகரம் இருப்பதாகவும் நம்பினார்கள். அந்த நகரத்தின் தெருக்களே தங்கத்தால் ஆனது என்றும் கதைகள் பரவின. இதனால் பல சாகச பயணங்கள் கூட நடந்தன. ஆனால் எல் டோரடோ என்ற நகரம் ஒருபோதும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் இது ஒரு புராண கதை அல்லது மிகைப்படுத்தப்பட்ட வரலாற்று தகவலாக இருக்கலாம் என்றுதான் கருதுகிறார்கள். இருந்தாலும் உலகின் மிக பிரபலமான புதையல் வேட்டை கதைகளில் இதுவும் ஒன்று. அடுத்தது 2ஆம் உலகப் போரின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றான நாசி தங்கத்தை பற்றி பார்க்கலாம். போரின் போது நாசி ஜெர்மனி ஐரோப்பாவின் பல பகுதிகளில் இருந்து பெருமளவு தங்க நகைகள் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை கைப்பற்றியது. போர் முடிவடையும் நேரத்தில் அந்த செல்வங்களில் ஒரு பகுதி காணாமல் போய்விட்டது. சிலர் அது சுவிட்சர்லாந்து வங்கிகளில் மறைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். சிலர் மலைக்குகைகளில் பதுக்கப்பட்டதாக நம்புகிறார்கள். இன்னும் சிலர் ஏரிகளின் அடியில் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இன்று வரை ஐரோப்பாவின் பல பகுதிகளில் நாசி தங்கத்தை தேடும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. சில சிறிய கண்டுபிடிப்புகள் நடந்தாலும் காணாமல் போன செல்வத்தின் பெரும்பகுதி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆக மொத்தத்தில்
இந்த அனைத்து பொக்கிஷங்களின் கதைகளும் ஒரு பொதுவான உண்மையை நமக்கு காட்டுகின்றன. செல்வம் என்பது வெறும் பொருளாதார மதிப்பு மட்டுமல்ல, அது அதிகாரம், போர், அரசியல் மற்றும் மனித பேராசையோடு தொடர்புடையது. அதனால்தான் இந்த பொக்கிஷங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மக்களை கவர்கின்றன. சில பொக்கிஷங்கள் இன்று அருங்காட்சியகங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. சில பொக்கிஷங்கள் யாருடைய கைகளிலாவது இருக்கலாம். ஆனால் சில செல்வங்கள் இன்னும் உலகின் எங்கோ மறைந்திருக்கிறது. அவை ஒரு குகையில் இருக்கலாம், ஒரு கோட்டையின் அடியில் இருக்கலாம், அல்லது ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாத இடத்திலும் இருக்கலாம். வரலாற்றின் மிகப்பெரிய பொக்கிஷங்கள் வெறும் தங்கம் மற்றும் வைரங்களின் கதைகள் அல்ல. அவை மனிதனின் சாகச உணர்வு, அதிகார போட்டி மற்றும் மர்மங்களை தேடும் ஆர்வத்தின் கதை. அதனால்தான் கோஹினூர், அம்பர் ரூம், டெம்ப்ளர் புதையல்கள், எல்டோரடா மற்றும் நாசி தங்கம் போன்ற பெயர்கள் இன்று வரை உலக மக்களின் கற்பனையில் உயிரோடு இருக்கிறது.